ஆசை ஆசையாய் என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகராக அறிமுகமான ஜீவா, ராம் படத்தின் மூலம் தன்னை நல்ல நடிகராக நிலைநிறுத்திக் கொண்டார். அதன் பின் இவர் நடித்த படங்கள் ஒன்றும் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. இவரின் அப்பா RP சௌத்ரி தயாரிப்பாளராக இருந்தும் சொல்லிக் கொள்ளும்படியான படங்கள் இவருக்கு கிடைக்கவில்லை. இயக்குனர் ராஜேஷ் முதலில் இவரை வைத்து எடுத்த சிவா மனதில் சக்தி படத்தில் இவரை நச்சென்று நங்கூரமிட்டது போல் ரசிகர்கள் மனதில் நிறுத்தினார். அதுவரை சின்ன சின்ன காமெடி ரோலில் நடித்துக் கொண்டிருந்த சந்தானம் இப்படத்தில் இருந்துதான் முழு நேர காமெடியனாக மாறினார். பின்னர் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் KV ஆனந்தின் படம் மூலம் ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்ததா. கடைசியாக இவர் நடித்து வெளிவந்த யான் படம் வந்த வேகத்திலேயே பொட்டிக்குள் சென்று முடங்கியதால் படம் எதுவும் இல்லாமலே இருந்தார். ஆரம்ப காலத்தில் நடிகை நயன்தாராவுடன் இணைந்து என்ற வித்தியாசமான படத்தில் நடித்திருந்தார் ஜீவா. அதன் பின்னர் பல வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு படத்தின் மூலம் இருவரும் இணைவது குறிப்பிடத்தக்கது. இன்று தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக விளங்கும் நயன்தாராவுடன் இணைந்து ஜீவா நடிக்கும் புதிய படத்திற்கு திருநாள் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவை விட்டு ஒதுங்கி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கழித்து நடிக்க வந்த போதும் முன்னணி நடிகையாக விளங்கும் நயன்தாரா இப்படத்தில் நடிப்பதால் படத்தின் மதிப்பு கூடியுள்ளது. கதை கிராமத்தில் நடப்பது போன்று அமைக்கப்பட்டுள்ளதாம். தென்னாவட்டு படத்திற்கு பின் நடிகர் ஜீவா கிராமத்து இளைஞனாக நடிப்பது இப்படத்தில்தான். இயக்குனர் ராசு முதுரவன், SP ஜனநாதன் ஆகியோரிடம் உதவி இயக்குனராக இருந்த PS ராம்நாத் இப்படத்தை இயக்குகிறார். இப்படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு இம்மாதம் இறுதியில் கும்பகோணத்தில் நடக்க இருக்கிறது.